நெஞ்சில் குடியிருக்கும். எங்க குழந்தைகளுக்குலாம் அவர் தான் தாய் மாமன். கண்டிப்பா ஓட் ஃபார் விஜய். ஆனா நீங்க தான் சிஎம். உங்க விஜய் நான் வரேன். விஜய் டிவிக்கு ஓட் இருக்கா? ஓட் இல்லையே. உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு வந்துக்கிறாரு. அந்த மாதிரி தான் அரசியலுக்கு வந்துக்கிறாரு. அந்த ஏரியா, இந்த ஏரியா, இந்த இடம், அந்த இடம், ஆல் ஏரியா. ஐயா கில்லியா? In Tamil Nadu, cinema and politics go hand in hand. Many film personalities have built successful political careers. Now it's Vijay's turn. But will that journey work for him too? தம்பி கீழ இறங்கு. தம்பி கீழ இறங்குப்பா ப்ளீஸ். கீழ இறங்குப்பா. நீ இறங்குனாதான் முத்தம் கொடுப்பேன். For some voters, this is not even a question. If Thalapathy is asking for votes, the answer is already a yes. டிவி கேக்குதே ஓட்டு. ஓட்டு. விஜய் அண்ணா நீங்க தான் ஓட் ஃபார் விஜய். எங்களோட எல்லா ஓட்டு விஜய் அண்ணாக்கு மட்டும்தான். மோஸ்ட்டாக வந்து அக்ரிகல்ச்சரல் பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. ஆல்சோ லேடிஸ்க்கெல்லாம் வந்து நிறைய சலுகைகள் கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்து பிறந்த குழந்தைங்களுக்குலாம் கோல்டு அந்த மாதிரி சம்திங் நிறைய திட்டங்கள்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காரு. மெயினாக லேடிஸ் பாதுகாப்புக்காக நிறைய ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. டிவி கேட்கணும் ஆட்சின்னா தெரியும், அவருக்கு எதுவுமே தெரியாது. தெரியாமலாம் இவ்வளோ போட்டு வருது அவருக்கு. அந்த நம்பிக்கை தான். ஒன் அண்ட் ஒன்லி டிவிக்கு, அவ்வளவுதான். ஆட்சி வந்துடும். ஆட்சி அமைச்சிருவோம். அவர் எப்பவும் ஆக்டர் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் எப்பவும் இருக்காரு. ஓப்பனாக பேசுறாரு. எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். எல்லாமே பிடிச்சி ஓப்பனாக பேசுறாரு. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, எப்படி போட்டு அடித்தாலும் சரி, நான் மேலேருந்து வருவேன், என் பின்னாடி வந்து நான் ரசிகர்கள் கூட்டம் இருக்குன்னு சொல்லி இருக்கிறதுனால அவர் பிடிக்கும். விஜய்லாம் வந்து இப்போ தான் வந்திருக்காருமா அரசியல். அதனால் விஜய் வந்து இன்னும் வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். இப்போ அவர் வந்து பேசலை. அவர் எழுதி கொடுக்கறத வச்சு அவர் பேசுகிறார். பெஸ்ட் சினிமா தான் அவனுக்கு லாய்க்கு, வேறு எதுவுமே கிடையாது. ஓட் பண்ணவே மாட்டேன். அவனுக்கு தெரியவே தெரியாது. அவனுக்கு அரசியலை பற்றி தெரியாது. எழுதி கொடுத்துருக்கத படிக்கிறேன், அவ்வளோதான் சொல்ல முடியும். நாங்கள் டிவி கேட்க தான் ஓட்டு போடுவோம். ஏன்னா அவர் மக்களுக்கு செய்வாருன்ட்டு. என்ன செய்வாரு? ஏன்னா பெண்களுக்கு முக்கியத்துவ பாதுகாப்பு. ஏன்னா இந்த ஆட்சியில் சரியாக செய்யல, அதனால பெண்களுக்கு இவர் செய்வாருன்னு நம்பிக்கையோடு நாங்கள் போடுறோம் எங்கள் அண்ணனுக்கு ஓட்டு. எல்லாருமே விஜய் ஃபேன்ஸ். என் பையன் ரொம்ப விஜய் ஃபேன்ஸு. ஹரிசரன் ரொம்ப விஜய் டான்ஸு, விஜய் பாட்டம்னா பார்க்காம இருந்ததே கிடையாது. நாங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் அவருக்கு. ஏன்னா ஒரு வாய்ப்பு தானே கேட்குறாரு, அதனால ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்குறோம் என்ன தான் செய்கிறாருன்னு பார்க்கலான்ட்டு. எம்ஜிஆர் எப்படி செஞ்சாரோ, அது எப்படி வந்தாரோ அதே போல வரணும். விஜய் இப்போ வந்தவருங்க, அவருக்கெல்லாம் நாங்கள் போகிறதுக்கு தயாராக இல்லைங்க. ஏன்னா அவருக்கு எதுவும் தெரியாது. ஓகேங்களா? இப்போ அவர் காலகாலமாக இருக்கிறாரு. ஸோ அவருக்கு போட்டால் எங்களுக்கு பெனிஃபிட். லேடிஸ்க்கு மொத்தம் பெனிஃபிட் அவங்களுக்கு தான், கருணாநிதிக்கு தான். இவங்களுக்கு விஜய் நம்மளுக்கு அவ்வளோ இது கிடையாது. அது சின்ன சின்ன பசங்க, வயசு பசங்க தான் போடுவாங்க. நம்மள மாதிரி ஆளுங்கெல்லாம் விஜய் சூரியன் தான் போடுவோம். விஜய் பேசுறதை பற்றி நிறைய மீட்டிங். விஜய் பேசுறதை நாங்கள் கேட்க மாட்டாங்க. முதல்ல இங்கே இருக்கிற மொத்த பேருமே விஜய் பேசுறதை கேட்க மாட்டோம். He has delivered blockbusters on screen for years. The question now is, can Vijay deliver one in politics? கொஞ்சம் அங்கேயே நில்லுங்க ப்ளீஸ். கொஞ்சம் அமைதியா நான் பேசுறத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ்.